ஓம் சாந்தி 12/5/2026. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விநாசத்தின் நேரம் மிகவும் அருகாமையில் உள்ளது. ஆகையால் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வையுங்கள். எந்த தேகதாரியுடனும் அன்பு வைக்காதீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் உண்மையான அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: 1. அவர்களுடைய புத்தியின் தொடர்பு எந்த தேகதாரியின் பக்கமும் செல்ல முடியாது. அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பிரியதர்ஷனியாக ஆக மாட்டார்கள். 2. யாருக்கு உண்மையான அன்பு இருக்குமோ அவர்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாக ஆவார்கள். வெற்றியாளர் ஆவது என்றால் சத்யுகத்தின் மகாராஜா மகாராணி ஆவது ஆகும். 3. அன்பான புத்தியுள்ளவர்கள் எப்பொழுதும் தந்தையிடம் உண்மையாக இருப்பார்கள். சிறிதும் மறைக்க இயலாது. 4. தினம்தோறும் அமிர்த வேளை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்வார்கள். 5. ததீச்சி முனிவரை போல சேவையில் எலும்புகளை கொடுப்பார்கள். 6. அவர்களின் புத்தி உலகிய விஷயங்களில் அலைய முடியாது. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிய போவது இல்லை. ஓம் சாந்தி. பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர் பிராமண குல பூஷணர்கள் இந்த உறுதிமொழியை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் அன்பு ஒரு தந்தையிடம் இணைந்து விட்டுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இது விநாசத்தின் சமயம், விநாசமாகத்தான் வேண்டும் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். விநாச காலத்தில் யாருடைய அன்பு தந்தையுடன் இருக்குமோ அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். அதாவது சத்யுகத்தின் எஜமானன் ஆவார்கள். சிவபாபா புரிய வைத்துள்ளார், உலகின் எஜமானனாக ராஜாவாகவும் ஆகின்றனர், பிரஜைகளும் ஆகின்றனர். ஆனால் பதவியில் அதிகமான வித்தியாசம் உள்ளது. எந்த அளவு தந்தையிடம் அன்பு வைப்பார்களோ, நினைவில் இருப்பார்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாபா புரிய வைத்துள்ளார், தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவ கர்மங்களின் சுமை பஸ்மமாகும். விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என நீங்கள் எழுதி போட முடியும். இதை எழுதுவதில் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. தந்தை சொல்கிறார், அவர்களின் விநாசம் ஏற்படும் மற்றும் அன்பான புத்தியுள்ளவர்களுக்கு வெற்றி ஏற்படும் என நான் கூறுகிறேன். தந்தை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார், இந்த உலகில் யாரிடமும் அன்பு இல்லை, உங்களிடம் மட்டுமே உள்ளது. குழந்தைகளே, பரமாத்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் தனிப்பட்டது என எழுதினீர்கள் என்றால் கீதையின் பகவான் யார் என்பது நிரூபணமாகும் என தந்தை கூறுகிறார். இது அவசியம் அல்லவா? பாபா மற்றொன்றை புரிய வைக்கிறார். ஞானக்கடல் பதீத பாவனர் பரமபிதாவா அல்லது நீர் உள்ள நதியா, ஞான கங்கையா அல்லது நீர் ஓடும் கங்கையா? இது மிகவும் சகஜமானதேயாகும். மற்றொரு விஷயம், கண்காட்சி நடத்தும் பொழுது கீதா பாடசாலையில் உள்ளவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக அழைக்க வேண்டும். அவர்கள் அதிகமானவர்கள் உள்ளார்கள். குறிப்பாக அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையை பயிற்சி செய்பவர்களுக்கு முதலில் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் மறந்து விட்டுள்ளனர். மற்ற அனைவரையும் அழைத்தபடி இருக்கிறார்கள். இப்பொழுது வந்து தீர்மானியுங்கள். பிறகு நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அதன்படி செய்யுங்கள் என அவர்களை அழைக்க வேண்டும். இவர்கள் கீதை சம்பந்தப்பட்டவர்களை அழைக்கின்றனர். ஒருவேளை கீதையை குறித்துதான் இவர்களுடைய பிரச்சாரம் இருக்கும் என மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள். கீதையின் மூலமாக தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகியது. கீதைக்கு மிகவும்
புகழ் உள்ளது. ஆனால் பக்தி மார்க்கத்தின் கீதை அல்ல. நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் சத்தியமாக கூறுகிறேன் என தந்தை சொல்கிறார். மனிதர்கள் கொடுக்கும் அர்த்தம் தவறானதாகும். யாரும் உண்மையை சொல்வது இல்லை. நான் தான் உண்மையை உரைக்கிறேன். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என சொல்வது உண்மையல்ல. இவர்கள் அனைவரும் விநாசத்தை அடைவார்கள். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் கூட அடைவார்கள். நீங்கள் முதலாக இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். தந்தை கூறுகிறார் ஐரோப்பிய யாதவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. விநாசத்திற்காக நல்ல விதமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்புத்தியானவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நீங்களும் கூட கல்புத்தியாக இருந்தீர்கள். இப்பொழுது தங்க புத்தியாக வேண்டும். தங்க புத்தியாக இருந்தீர்கள். ஆனால் கல்புத்தியாக எப்படி ஆனீர்கள்? இதுவும் கூட அதிசயமாகும். தந்தை ஞானம் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்றுதான் சொல்லப்படுகிறார். மற்றபடி தனக்கே நன்மை செய்து கொள்ள தெரிவது இல்லையோ அவர்கள் பிறருக்கு எவ்வாறு நன்மை செய்வார்கள்? ஞானத்தை தாரணை செய்யாதவர்கள் அதன் அடிப்படையில்தான் பதவியையும் அடைவார்கள். சேவை செய்பவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்கள் மீதுதான் தந்தையும் அன்பு செலுத்துவார். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் இருக்கின்றனர். ஒரு சிலர் நாம் தந்தையின் மீது அன்பு செலுத்தாவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. சொந்த குழந்தையானாலும் மாற்றான் தாய் குழந்தையானாலும் விநாச காலத்தில் அன்பான புத்தி இல்லை என்றாலும் தந்தையை பின்பற்றாவிட்டாலும் அங்கு சென்று குறைந்த பதவியை அடைவார்கள். தெய்வீக குணங்களும் தேவை. ஒரு பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. தந்தை சொல்கிறார், நான் சத்தியத்தை உரைக்கிறேன். யார் என்னுடன் அன்பு வைக்கவில்லையோ அவர்களுக்கு பதவியும் கிடைக்காது. முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கான முழுமையான ஆஸ்தியை எடுக்க வேண்டும். ஆக கண்காட்சி, விழா முதலானவற்றில் கீதா பாடசாலையினருக்கு முதலாக அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பக்தர்கள் அல்லவா? கீதையை படிப்பவர்கள் கிருஷ்ணரை கண்டிப்பாக நினைவு செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணர் குழல் இசைத்தார். பிறகு ராதை எங்கே சென்றார்? சரஸ்வதிக்கு வீணையை கொடுத்து விட்டனர். பிறகு குழலை கிருஷ்ணருக்கு கொடுத்து விட்டார்கள். மனிதர்கள் சொல்கிறார்கள், எங்களை அல்லாஹ் பெற்றெடுத்தார். ஆனால் அல்லாவை அறிந்து கொள்ளவே இல்லை. பாரதத்தின் விஷயமே ஆகும். பாரதத்தில்தான் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்களின் படங்கள் ஆலயங்களில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன. மற்ற ராஜாக்கள் முதலானவர்களின் சிலைகளை வெளியில் வைத்து விடுகிறார்கள். அவைகளின் மீது பறவைகள் அசிங்கப்படுத்துகின்றன. லக்ஷ்மி நாராயணர், ராதை கிருஷ்ணர் முதலானவர்களை எவ்வளவு முதல் தரமான இடத்தில் அமர்த்துகின்றனர். அவர்களை மகாராஜா, மகாராணி என சொல்கிறார்கள். கிங் என்பது ஆங்கில வார்த்தை. எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஆலயங்களை கட்டுகிறார்கள். ஏனென்றால் அந்த மகாராஜா தூய்மையாக இருந்தார். ராஜா ராணி போல பிரஜைகள் அனைவரும் பூஜைக்குரியவர்கள். நீங்களே பூஜைக்குரியவர்களாக இருந்து பிறகு பூஜாரிகள் ஆகிறீர்கள். ஆக முதல் விஷயம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியின் மூலம் தாரணை ஏற்படும். அந்த ஒருவருடன் அன்பு இல்லாவிட்டால் பிறகு மற்றவர்களுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் மற்றவர் மீது அவ்வளவு அன்பு
அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறார்கள். சிவபாபாவின் மீது கூட அவ்வளவு இருப்பது இல்லை. சிவபாபா கேட்கிறார், நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் ஈடுபடுத்த வேண்டுமா, அல்லது ஒருவர் மற்றவருடன் காதலன் காதலியாக வேண்டுமா? பிறகு என்னை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் இணைக்க வேண்டும். இதில் முயற்சி தேவைப்படுகிறது. புத்தி விடுபடுவதே இல்லை. சிவபாபாவிற்கு பதிலாக இரவு பகலாக ஒருவர் மற்றவரை தான் நினைவு செய்தபடி இருக்கிறார்கள். பாபாவின் பெயரை கூறினால் துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள். பிறகு நிந்திப்பதற்கு தயங்குவதே இல்லை. இந்த பாபாவை நிந்திப்பதால் சிவபாபா கேட்டுவிடுவார். பிரம்மாவிடம் படிக்காவிட்டால் சிவபாபாவிடம் படிக்க முடியாது. பிரம்மா இல்லாவிட்டால் சிவபாபா கூட கேட்க முடியாது. ஆகையால் சாக்கார தந்தையிடம் சென்று கேளுங்கள் என கூறுகிறார். பல நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் சாக்கார தந்தையை ஒப்புக்கொள்வதில்லை. இவர் முயற்சியாளர். அனைவரும் முயற்சியாளர்களே. ஆனாலும் தாய் தந்தையை தான் பின்பற்ற வேண்டும். சிலர் புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொண்டு விடுகிறார்கள். சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்வது இல்லை. சேவை செய்ய தகுந்தவராக ஆவது இல்லை. ஆனால் புத்தியை ஒரு தந்தையிடம் மீது வைக்க வேண்டும். இன்றைய நாட்களில் அநேகர் வெளிப்பட்டுள்ளனர். அவர்கள் தமக்குள் சிவபாபா வருகிறார் என கூறுகிறார்கள். இதில் மிகவும் எச்சரிக்கை தேவை. மாயை நுழைந்து விடுகிறது. முன்னர் ஸ்ரீ நாராயணன் யாருக்குள் வந்து கொண்டிருந்தாரோ அவர் கூட இன்று இல்லை. பிரவேசத்தால் மட்டும் எதுவும் நடக்காது. தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்றபடி எனக்குள் இவர் வருகிறார், அவர் வருகிறார், இவை அனைத்தும் மாயை. என்னுடைய நினைவே இல்லை என்றால் என்ன பிராப்தியாகும்? தந்தையுடன் நேரான நினைவின் தொடர்பு வைக்காவிட்டால் எப்படி பதவியை அடைவீர்கள்? தாரணை எப்படி ஏற்படும்? நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். பிரம்மாவின் மூலம்தான் நான் புரிய வைக்கிறேன். பிரம்மாவின் மூலம்தான் ஸ்தாபனை ஆகிறது. திரிமூர்த்தியும் கண்டிப்பாக தேவை. சிலரோ பிரம்மாவின் படத்தை பார்த்து குழம்பி விடுகிறார்கள். சிலர் பிறகு கிருஷ்ணரின் 84 பிறவிகளை பார்த்து குழம்புகிறார்கள். படத்தை கிழித்து போட்டும் விடுகிறார்கள். தந்தை இந்த படத்தை உருவாக்கினார். ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மறக்காதீர்கள், தந்தையை மட்டும் நினைவு செய்தபடி இருங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களும் கூட தவிக்க கூடாது. வீட்டில் அமர்ந்தபடி தந்தையை நினைவு செய்தபடி இருங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு ஞானக்கடல். ஆன்மீக ஞானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்குள்ளும் இல்லை. ஞானக்கடல் ஒரு பரம்பிதா பரமாத்மா. அவர்தான் விடுவிப்பவர் எனப்படுகிறார். இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்ன உள்ளது? தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்கதியை அடைவீர்கள் என தந்தை சொல்கிறார். சத்யுகத்தில் ராமராஜ்யம் இருக்கும். கலியுகத்தில் இல்லை. சத்யுகத்திலோ ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களும் கூட உங்களுக்குள்ளும் வரிசைப்படியாக இருக்கிறது. சிலருடைய புத்தியில் தாரணையாகிறது, சிலருக்கு ஆவது இல்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி என சொல்லப்படுகிறது. பதவியை அடைய முடியாது, அனைத்தும் அழிய வேண்டியுள்ளது. இந்த வார்த்தை சாதாரணமானதா என்ன? அழிவிற்கான காலத்தில் அன்பான புத்தியுடையவராகுங்கள் என சிவதந்தை கூறுகிறார். இது உங்களுடைய இறுதி பிறவியாகும். இதில்
ஒருவேளை நீங்கள் அன்பு வைக்காவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது. உண்மையான உள்ளத்தில் தலைவன் திருப்தி அடைகிறார். ததீச்சி ரிஷியை போல சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். எப்போதாவது யார் மீதாவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டது என்றால் போதை இறங்கி விடுகிறது. பிறகு பலவிதமான புயல்கள் வந்தபடி இருக்கும். இதைவிட லௌகீகத்தின் பக்கமே சென்று விடலாம். இங்கே எதுவும் சந்தோஷம் கிடையாது என வாய் திறந்து சொல்லிவிடுகின்றனர். அங்கே நாடகம், சினிமா போன்றவை அதிகமாக உள்ளன என யார் இந்த விஷயங்களில் ஓடிப்போய் விடுகின்றனரோ அவர்கள் இங்கே நிலைத்திருக்க முடியாது. மிகவும் கடினமாகும். ஆம், முயற்சியால் உயர்ந்த பதவியை அடைய முடியும். மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், அதிகாலை எழுந்து அமராவிட்டால் மகிழ்ச்சியே இருப்பது இல்லை. படுத்தே இருந்தால் அவ்வப்பொழுது கொட்டாவி வந்துவிடும். எழுந்து அமர்வதன் மூலம் நல்ல விஷயங்கள் வெளிவரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் சிறிது நாட்களே மீதமுள்ளது. நாம் தந்தையிடமிருந்து உலகின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இதை அமர்ந்து நினைவு செய்தால் கூட மகிழ்ச்சியின் எல்லை அதிகரிக்கும். அதிகாலையில் சிந்தனை நடந்தது என்றால் முழு நாளும் கூட மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை மகிழ்ச்சி இல்லை என்றால் தந்தையிடம் அன்பான புத்தி இல்லை என்று பொருள். அமிர்த வேளையில் ஏகாந்தம் மிக நன்றாக இருக்கும். எவ்வளவு தந்தையை அமர்ந்து நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் எல்லை அதிகரிக்கும். இந்த படிப்பில் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. ஏனென்றால் தந்தையை மறந்து விடுகிறார்கள். தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்றால் மனம், சொல், செயலால் சேவை செய்ய வேண்டும். இந்த சேவையிலேயே இந்த கடைசி பிறவியின் காலத்தை கழிக்க வேண்டும். ஒருவேளை மற்ற உலகிய விஷயங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிறகு இந்த சேவையை எப்போது செய்வீர்கள்? நாளை நாளை என்றபடி இறந்து விடுவீர்கள். தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக வருகிறார். இங்கேயோ சண்டையில் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு துக்கம் ஏற்படுகிறது. அங்கேயோ சண்டை முதலானவை நடக்காது. இவை அனைத்தும் கடைசி காலத்திற்கானது. அனைத்தும் அழிந்துவிடும். இப்படி ஒன்றும் இல்லாத அனாதைகளாக இறப்பார்கள். யார் தலைவனுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். நாங்கள் எங்களுடைய வருமானத்தின் மூலம் எங்களுடைய உடல், மனம், பொருளால் தான் எங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம். அவசியமே இல்லை என கண்காட்சிகளில் கூட புரிய வைக்க வேண்டும். அளவற்ற சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். நீங்கள் கோடிக்கணக்கில் சேமித்து தம்முடைய விநாசத்தை செய்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு பணமாக சேமித்து உலகின் எஜமானர்களாக ஆகிறோம். எவ்வளவு அதிசயமான விஷயம்! நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: அமிர்த வேளை தனிமையில் அமர்ந்து தந்தையை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். உலகிய காரியங்களை விட்டுவிட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது, தந்தையிடம் உண்மையான உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும். தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு நாயகன் நாயகியாக ஆகிவிடக்கூடாது. ஒரு தந்தையிடம் அன்பு வைக்க வேண்டும், தேகதாரிகளிடம் அல்ல. வரதானம்: அனைத்து சக்திகளிலும் செல்வத்தால் நிரம்ப பெற்றவராகி வள்ளலாகும்
விதாத்தா வரதாத்தா ஆகுக. விளக்கம்: இந்த குழந்தைகள் அனைத்து சக்திகளின் செல்வம் நிறைந்தவர்களோ அவர்களே முழுமையான நிலையின் நெருக்கத்தை அனுபவம் செய்வார்கள். அவர்களிடம் பக்தர்களைப் போல யாசிக்கும் சம்ஸ்காரம் வெளிப்படாது. தந்தையின் உதவி வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், சக்தி வேண்டும் என்ற சொற்கள் பாக்கியத்தை வழங்கும் மற்றும் வரங்களை வழங்கும் குழந்தைகளுக்கு அழகாகாது. அவர்கள் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒன்றை தானமாக வழங்குவார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒரு பலனை தரும் வார்த்தையே சத்தியமான வார்த்தையாகும். அவ்யக்த சமிஞ்சை: எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஒருவர் உங்களை எவ்வளவுதான் அசைக்க முற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். சூழ்நிலை உயர்வானதா, தன்னிலை உயர்வானதா? சூழ்நிலை உங்களை சூறையாடவில்லையே, சற்று சிந்தியுங்கள். இந்த சூழ்நிலை சக்தி வாய்ந்ததா, தன்னிலை சக்தி வாய்ந்ததா? இந்த நினைவால் சக்திசாலியாக ஆவீர்கள். தபஸ்வியான நீங்கள் ஒரே சீரான மனோநிலையில் ஒருமுக தன்மையில் இருப்பது போன்று அந்த ஹட்டயோகி முனிவர்கள் ஒற்றை காலில் நிற்கிறார்கள். சீரான உங்களது மனநிலை எங்கே? ஒற்றை காலில் நிற்கும் அவர்கள் நிலை எங்கே? வித்தியாசம் உள்ளது அல்லவா? ஓம் சாந்தி.